இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் இன்றைக்கி எனக்கு ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியினால் நான் இந்த பிரசங்கத்தை முதல் பிரசங்கமாக பண்ணுறேன். என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போ அதை குறித்து நாம் இப்போ தியானிக்கலாம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் சங்கீதம் 2:11 சொல்லியிருக்கிறத பாருங்கள். கர்த்தருடன் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்போது நம்ம கர்த்தரை சேவிக்கும்போது பயத்துடனே சேவிக்கணும், நடுக்கத்துடனே அவரை களி கூறணும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம் தேவன் மிகவும் அன்பானவராக இருக்கிறார். அப்போ அவரை குறித்து நாம் என்ன விதமாக பயப்படணும், எதற்காக பயப்படணும், எதற்காக நடுக்கத்துடன் அவரை தொழுது கொள்ளணும், அது பயம் என்றால் என்ன, நடுக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறது நாம் இன்று ஒரு சில வசனங்களை குறித்து தியானிப்போம். இப்போ பாருங்கள், துன்மார்க்கனுடைய சங்கீதம் 36:1 பாருங்கள். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை. பாருங்கள், துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அப்போ துன்மார்க்கமாக இருக்கிறவங்க முன்னால், துன்மார்க்கமாக இருக்கிறவங்க கிட்ட தெய்வ பயம் இருக்காது. அப்போ நாம் துன்மார்க்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதில் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். துன்மார்க்கத்தனமாக வாழ்கிறத தெய்வ பயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நீதிமொழிகள் 8:13 எடுத்து பார்ப்போம். இப்போ பயம் என்றால் என்ன, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறது நாம் பார்ப்போம். 8:13 பார்த்தோம். நீதிமொழி 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டிருக்கு. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ தீமையான காரியங்கள் எதெல்லாம், அவற்றை நாம் வெறுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படின்ட்டு தெளிவாக போட்டிருக்கு. இப்போ அதை தொடர்ந்து அடுத்தாலே பாருங்கள், தீமையை ஒரு 3 தீமை, இதில் 3-4 தீமையை கொடுத்துருக்கு பாருங்கள். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ இதில் தீமையான காரியம்ன்ட்டு நம்மளுக்கு ஒரு 4 காரியங்கள் கொடுத்துருக்கு. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். அப்போ பெருமைன்னா என்ன, இப்போ தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கொள்ள, நான் பெரிய என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு பெருமைப்பட்டு கொள்வது. அகந்தை அப்படின்ட்டு சொன்னால் திமிர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம், அந்த விதமான திமிர். இப்போ தீய வழி, இப்போ நம்ம உலக பிரகாரமான எத்தனையோ விதமான வழிகள் உண்டு, நமக்கு அதுக்கு ஆராயிர அந்த ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்போ அந்த தீய வழிகள் நாம் விட்டு விட வேண்டும். புரட்டு வாய், புரட்டு வாய்னா என்ன, இங்கே ஒன்று பேசிக்கிட்டு அங்கே ஒன்று பேசிக்கிட்டு அப்படின்ட்டு புரட்டு விதம், அதாவது ஒரே விதமாக இல்லாமல் புரட்டு வாய், அந்த பேச்சிலேயே மாற்றி மாற்றி பேசுவது புரட்டு வாய் அப்படின்ட்டு சொல்கிறார். அதை வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இவை எல்லாவற்றையும் தீமைன்னு சொல்கிறாரு. இன்னும் நாம் தீமையை பற்றி விளங்கி கொள்ளணும், எதெல்லாம் தீமைன்ட்டு எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தோம்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் தீமையான காரியங்கள் எதெல்லான்ட்டு குறிப்பிட்டிருக்கு பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இவ்வளவு காரியங்களை குறிச்சிருக்கு. இவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இவையெல்லாமே வெளியரங்கமாக இருக்குது அப்படின்ட்டு அழகாக குறிப்பிட்டிருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் இவை எல்லாமே ஒரே இதில் உள்ளது. அப்போ இவை நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அடுத்தால விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்லாம் வருது பாருங்கள். இப்போ விக்கிரக ஆராதனை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள். இப்போ இந்த கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம் இவை எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே அறிந்த ஒன்று. அப்போ இவை எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய ஞானம் நமக்கு உண்டு. அப்போ இந்த விதமான தீய வழிகளை நாம் வெறுக்கும்போது தேவனுக்கு பயப்படும் பயம் நம்ம இடத்துல இருக்குன்ற அர்த்தம். அடுத்த அளவில் பார்த்தோம்னா பொறுமை, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்.
பொறாமை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கு இடையில ஒரு விதமான எதிர்ப்பு, ஒரு விதமான கசப்பு வருது அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு வருகிறது பொறாமை. ஒரு ஆளை குறித்து பொறாமை நம்ம மனசில் வரும்போது தான் அந்த அடுத்த சொல்கிற கொலை எல்லா விதமான இதுகள் சம்பவங்களும் நடக்குது நாம் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம இன்னொரு இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் தீமை வெறுப்பது அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். இன்னொரு விதமான கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் உபாகம் 8:6 பாருங்கள். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரின் வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். பாருங்கள், கற்பனைகளை கை கொள்வது கர்த்தருக்கு பயப்படும் பயம்ட்டு குறிச்சிருக்கு. இன்னும் சங்கீதம் 111:10 பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலாம் ஞானத்தின் ஆரம்பம்ட்டு அழகாக போட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தாலே வருது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அப்போ கற்பனையின்படி செய்கிறவங்க தான் அது தேவனுக்கு பயப்படும் பயம் அப்படின்ட்டு தெளிவாக நாம் அதில் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ஒரு கேட்குறாரு பாருங்கள். இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது கற்பனை அப்படின்னு சொன்னால் என்ன கற்பனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் போதகரை நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அப்போ இயேசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. பாருங்கள், இயேசு இடத்துல கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதுதான் முதலாம் கற்பனையாக சொல்கிறாரு. அப்போது இந்த இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனையாக சொல்கிறத பாருங்கள். என்னிடத்தில் என்னவென்றால் இதற்கு ஒப்பாக இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்போ இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனம் அடங்கியிருக்கிறது என்றார். பாருங்கள், அப்போ இந்த ரெண்டு கற்பனைகளை நம்ம கை கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம இடத்துல தேவ பயம் இருக்குன்ற அர்த்தம். அப்போ அடுத்த நீதிமொழிகள் 10:27 பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்போ தீமையை வெறுத்தா கற்பனையை கை கொண்டா நம்முடைய ஆயுசு நாட்களும் பெருக பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் இதுதான். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. சிறிய ஜெபம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரை ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாகவும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்த தயவுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். சோசிரன் தகப்பனே, நாங்கள் எங்களுடைய தீமைகளை விட்டு வழி விலகி கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை பயப்படுதல் என்பது தீமையை விட்டு விலகுவதும் ஆண்டவரை தீமையான வழியில் நடக்காமல் இருப்பதுமே என்பதை அறிந்து கொண்டோம். உங்களுடைய கற்பனைகளை ஆண்டவரை கைக்கொள்வது என்பதையும் தெரிந்து கொண்டோம் தகப்பனே. அந்த கற்பனையின்படியும் அந்த தீமையை வெறுத்தும் ஆண்டவர் நாங்கள் உமக்கு பயந்து வாழவும் ஆண்டவரை உங்களுடைய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தையும் தந்து ஆசீர்வதிக்க போகிற தேவக்காய் கொடான கொடி சோஸ்தோடு ஆசீர்வாதத்தை சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை எடுக்கிறோம்ப்பா. கிருபையா இறங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.